ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, glory to God, glory to God. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஒரே கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்துவீராக. உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேலுமாய் கூட உடைய வார்த்தை பகுதியை உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அடியினை மறைத்து வெளிப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. இப்போது கூட என் தேவ ஆவியுடைய கரம் இறங்கி நிரப்பி ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் வந்தவனுமாய் அல்ல ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டேனே. இன்னும் கீர்த்தி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்டு நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களாய் கூட ஆண்டவர் கடந்த ஒரு சில நாட்களாக பேசிக்கொண்டிருந்த வார்த்தையை தான் இந்த நாட்களாய் கூட உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். பரிசுத்த அலங்காரம். ஆமென். பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். பிரைஸ் தி லார்ட். தலைப்பு என்ன? பரிசுத்த அலங்காரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். வசனத்தின் கடைசி பகுதியை தான் பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறதான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு. நம்ம எப்படி தேவனை தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் அழகா சீவி சிங்காரிச்சிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இல்லையா, டிங்கரிங் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா. தலை குளிச்சுட்டு பேக் பவுடர்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? பரிசுத்த அலங்காரம். ஆமென். நம்ம சரீரத்துல மேலான அலங்காரத்தை நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் உள்ளான அலங்காரத்தை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உள்ளான அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா அல்லது உள்ளத்துல அலங்கோலம் இருக்கா? சற்று யோசிச்சு பாருங்க. அலங்காரம் இருக்கா, அலங்கோலம் இருக்கா? உங்க வாழ்க்கையில இருதயத்துல என்ன இருக்கு? பக்தன் இவனமாய் பாடுகிறார். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். அல்லேலூயா. யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரன், கவனிங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியன் இவ்வனமாக ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் செய்யற பாவங்களை
எனக்கு மாத்திரமல்ல, திரையில போட்டு காட்டுங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். இன்னைக்கு நீங்க செய்யற பாவம் யாருக்கும் தெரியல, அதனால நீங்க துணிகரமா செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, நான் செய்த பாவத்தை திரையில போட்டு காட்டுங்க ஆண்டவரே, என் முகத்திர நான் கிழிக்கப்பட வேண்டும். ஏன்? நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்கு இப்படி செய்யற பாவங்களை ஸ்கிரீன் போட்டு காமிச்சா நீங்க பாவம் செய்வீங்களா? துணிகரமா? துணிகர பாவங்கள் யாரு பார்க்கறாங்க? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உங்க செய்யற ரகசிய பாவங்களை ஸ்கிரீன் போட்டு காட்டலாமா? உங்க இதயத்துல நினைக்கிற எண்ணங்களை ஸ்கிரீன் போட்டு காட்டலாமா? சற்று யோசிச்சு பாருங்க. பரிசுத்த அலங்காரம் உங்க வாழ்க்கையில உள்ளத்துல இருக்கக்கூடிய அலங்கோலத்தை ஸ்கிரீன் போட்டு காட்டினா என்ன ஆகும்? ரோமர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இவனமாய் நாம் பார்க்கிறோம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். வேர்களில் பரிசுத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேர்களில் பரிசுத்தம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்குமா? ஒரு விதை விதைக்கும் பொழுது அந்த விதையில வேறு முளைத்து எழும்பும். அந்த வேறு கீழே போய்கொண்டே இருக்கும். ஆணி வேரா இருக்கும், அகல வேரா இருக்கும். ஆகவே வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் வேர்களில் பரிசுத்தம். இந்த செய்தியானது உங்களை சற்று ஆழத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது. நம்ம மேல அலங்காரமாய் இருக்கிறோம், ஆனால் வேர்களில் அசுத்தமாய் இருக்கிறோம். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். உன் உள்ளம், உன் இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால் உன் எண்ணம், உன் செயல்கள், உன் கிரியைகள் பரிசுத்தமாய் இருக்கும். உன் இருதயத்திலே எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா உன் கிரியையும் சரியில்லாம தான் இருக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்காது. நம்ம என்ன கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறோம், வேதத்தில் படிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு கனி உங்களை ருசித்து பார்க்க முடியுமா? நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க செய்யற கிரியையினால நீங்க யாரு தெரியும்? ஒரு பால் முழுவதும் வெண்மையா இருக்கிறது, அதுல ஒரே ஒரு சொட்டு ஒரு கருப்பா ஒரு அழுக்கு போனா அந்த பால் முழுவதும் நிறம் மாறிவிடும், குணம் மாறிவிடும், சுவை மாறிவிடும், கடைசியா பால் திரிந்துவிடும். ஒரே ஒரு சொட்டு. நீ வாழ்க்கையில 99% பர்ஃபெக்டா இருந்து ஒரே ஒரு சின்ன தவறு பண்ணும்போது உன்னுடைய இமேஜ் முழுவதும் ஸ்பாயில் ஆகுது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சல் செடியில்
திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. அந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். கொய்யா மரத்துல மாங்காய் வராது, மாங்காய் மரத்துல கொய்யா வராது. அத்தி மரத்துல எபிரேயர் 12:14 பார்க்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும், எல்லாருக்கிட்டையும் நம்ம அட்ராக்டிவ் பண்றோம். நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு யாரை கவர் பண்றோம்? துதிகான மகிமை ஆண்டவருக்கு. அதுக்காக நம்மள அசிங்கமா அப்பியரன்ஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் மற்றவர்கள் இச்சிக்கத்தக்க காரியங்களை இருக்கக்கூடாதுதான் சொல்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொள்றாங்க. நீயும் சினிமாக்கான ஒன்னா. இன்னைக்கு விஜய் கோயம்புத்தூருக்கு போகும்போது ரசிகர் பட்டாளம் கூட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. யாரு அது? ரசிகர் பட்டாளம். இன்னைக்கு ஊழியக்காரன் அந்த மாதிரி ஸ்டைல கொண்டு போயிடுறான். ஏன்னா காம்படிஷன் அவர் தானே அவங்களுக்குலாம். பரிசுத்தம் உள்ள தேவன் கிடையாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவர் தான் நமக்கு ரோல் மாடல். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நீ யாரை பார்க்கணும், யாரை ஃபாலோ பண்ணணும், யாரின் பிரகாரம் நடக்கணும்? ஆண்டவர் பிரகாரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேக்கு முன்பாக இந்த வனாந்தரத்தை அந்த செடியானது எரிந்து கொண்டே இருக்கிறது. மோசே ஆச்சரியத்தோடு பார்க்கிறார், என்ன ஒரு பச்சை செடி எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. என்று கிட்ட வரும்போது, மோசே நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி போடு அப்படின்னு சொன்னாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆராதிக்கிற நாம பிஷப் அப்பா தயானந்தன் ஐயா திருச்சபையில ஐயாவுடைய மருமகன் ஐசக் கண்ணன் 8 கிலோமீட்டர் நடந்தாராம். சிலுவையை சுமந்து கொண்டு சுவிசேஷ பவனியாக போனாங்க. நாம ஒரு 3.25 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம். பாருங்க, 8 கிலோமீட்டர். ஐயோ எப்பா, நான் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப எப்படிதான் நடந்தாரு, எப்படி பண்ணாரு என்னன்னு தெரியல. அதுல வேற சில நேரத்துல 7:14 பார்க்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பரலோகத்தில் எனக்காக ஒரு இடத்தை பிதாவாகிய தேவன் தயார் செய்து உள்ளார், அந்த இடத்திலே பாவம் இல்லை. பிதாவாகிய தேவன் நமக்கு பரலோகத்தில் இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்ப பாவம் இல்லாத ஒரு மனுஷனை தான் அந்த பாவம் இல்லாத இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் தான் அந்த பரிசுத்தம் உள்ள இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ரோமர் 3:23 பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ. நீ பாவம் செய்வோயானால், பாவம் செய்திருப்பாயானால், இனியும் பாவம் செய்வேயானால், நீ பாவம் செஞ்ச ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இப்பயோ நீ பாவம் செஞ்சு கொண்டே இருக்க, இன்னும் நீ மன்னிப்பு கேட்கிறனா கஷ்டம். இனியோ நீ பாவம் செய்வாயானால், அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்கிறாராம். பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாராம். பாருங்க, இந்த வசனத்தை படிக்க 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 அவருக்குள்ள ஒரு மாற்றம், வருத்தம், பாரம். நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி, நான் ஒரு பாவி, அநேகரை கொலை பண்ணேன், ஆனா இதுக்கு எனக்கு தண்டனை வேணும் நிச்சயமா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஐயோ நான் செய்த பாவத்தை மன்னிங்க. அநேக பெண்களை நான் கொன்று குவிச்சேனே, பாவியாய் வாழ்ந்தேனே, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தேனே, என்னை மன்னிங்கப்பா. நான் மட்டும் பாவம் செய்யல, அந்த பெண்கள் மூலியமா அநேக பேர் பாவம் செஞ்சாங்க, ஆனா யாரும் தண்டனை அனுபவிக்கல. எல்லா பாவத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் கொண்டு புதைச்சு போட்டேன். அவரு கொண்டு புதைச்சு போட்டாரா, இல்ல அந்த அதிகாரிகள், இல்ல அந்த விபச்சாரர்கள் அந்த பெண்ணை கெடுக்கும்போது செத்து போனாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும்
ஆக மொத்தம் இவரு ஒரு காரணம். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாராம். மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னிங்க, என்னை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி தன்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லிட்டாரு, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவர் என் பாவத்தை மன்னிக்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பாவங்களுக்கு அறிக்கை செய்து ஆண்டவர் மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்டு ஒரு கிறிஸ்துவை உடையவனாக, பாவியாக அல்ல, அவன் படுபாவியாக கொலைகாரனாக இருந்த அவன் ஜெயில இந்த மாதிரி ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு அவனும் திருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவ முறை பிரகாரமாக அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைக்கும் அந்த கல்லறை தோட்டத்தில் ஆட்டோ சங்கருடைய கல்லறை இருக்கு. அல்லேலூயா. நம்ம யார் கூட டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம்? யாருக்குமே தலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் ஸ்கிரீன் போட்டு காட்டுவார். நான் ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். அப்ப இன்னாருடைய இப்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுல வேற ஏதாச்சும் மறைவு இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதான். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி வந்துட்டீங்க, நீ மீறி திரும்பிய பாவம் செய்வாயானால் பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆமென். நீங்க பாவத்துக்கு அடிமையாதனால உங்களுக்கு என்ன பலனே? பாவத்துக்கு அடிமையா இருந்தா, பாவத்துக்கு அடிமையா இருந்தா என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். நீங்க நீதிக்கு அடிமையா இருந்து தேவனுக்கு அடிமையா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. வசனம் படிங்க 21. இல்லம்மா 22 படிங்க. இப்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். சோ பாவத்தினால உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? மரணம். இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப என்ன கிடைக்குது உங்களுக்கு? பலன் என்ன? பரிசுத்தமாக்குதல். நித்திய ஜீவன் அல்ல பாப்பா. ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். பரிசுத்தம் பெற்றுக்கொண்டா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நீ டிக்கெட் வாங்காம உள்ள போக முடியுமா? அல்லேலூயா. சோ நீங்க தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீ யாருக்கு அடிமையா இருக்கிற? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறியா? பாவம் என்பது என்ன? லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் தொலைச்சிடுவார் ஆண்டவர். கள்ள தொடர்பு தொலைச்சிடுவாரு. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு பொண்டாட்டி, இன்னொரு கூத்தியார், இன்னொரு கள்ள தொடர்பு தொலைச்சிடுவார் ஆண்டவர். தேவன் தீர்மானிப்பதற்கு முன்பாக, தேவனுடைய திட்டத்திற்கு முன்பாக நீ வழி விலகி வேற ஒரு திட்டத்திற்கு போனானா தொலைச்சிடுவார் ஆண்டவர். நீங்க தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்க தேவனுக்கு அடிமையாகணும். இன்னும் நீங்க தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கலாம். என்ன அர்த்தம்? அடிமை என்ன தெரியுமா? எஜமான் சொல்றது அப்படியே செய்யணும், உங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. சத்தியம் ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் உள்ளுக்குள்ள ஊடுருவி பாய்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தம் கொடுக்கிற ஆண்டவரே கனிகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீதிக்கு அடிமைகளா எங்களை மாற்றுங்கப்பா. சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே.
அதே போல கர்த்தாவே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உம்மைய கர்த்தாவாண்டவரே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நாங்கள் அடிமைகளா இருக்கும்படியாக எங்களை மாற்றுங்கப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, அடிமையை மாற்றுங்க. என்னோடு நீங்க பேசுனீங்க, சபையாரோடு பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. தகப்பனே, தகப்பனே, ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம்ப்பா. அந்த மரணம் வேண்டாம் ஆண்டவரே, பாவம் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தா பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் அடிமைகளாய், நீதிக்கு அடிமைகளாய் எங்களை மாற்றி நித்திய ஜீவனுக்குள் எங்களை பிரவேசிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அடிமைக்கும் ஆண்டவரே, சபை மக்களுக்கும் நீர் கட்டளமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு அதிலிருந்து ஒரு மாற்றத்தையோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உடைய தாசனை கர்த்தாவே ஆண்டவரை கொண்டு பேசுனீங்க. இன்னும் பல ஆயிரங்களுக்கு உடைய மகனை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. அநேக திருச்சபைகளிலே ஆத்துமாக்களை கொண்டு வரணுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.